கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய திரு சமம் முன்னாடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியினுடைய துணையை வேண்டி தேவனுடைய சமூகத்தில் நாம் சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய நாமம் எந்நாளும் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான வேலையிலும் தேவரீருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் துணையை நீர் எங்களுக்கு பாராட்டி அருளும்படியாகவும், இந்த நாளில் தேவரீர் நாங்கள் தியானிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கிரியை செய்யும்படியாகவும், உம்முடைய பாதத்தை விட்டு நாங்கள் இந்த நேரத்தில் கடந்து செல்லும் பொழுது தேவரீர் ஒரு சத்தியத்தை நாங்கள் முழுமையாக அறிந்தோம் என்ற நிலையில் நாங்கள் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியின் துணையை நீர் எங்கள் உள்ளங்களில் கொடுத்தருளும்படியாக உடைய பாத்தில் ஒப்புக்கொண்டோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம், உடைய பாத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இப்பூலோக பிரவேசத்தில் ஒரு மோசமான இரவு அவருக்கு நெருக்கமாக இருந்த சீடன் தன்னை பாறை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சீடன் உறுதியாக அவரிடத்தில் தரித்திருப்பேன் என்று அவருடைய சமூகத்தில் காணப்பட்ட ஒரு சீடன், he was a spokesperson for disciples. கிறிஸ்துவோடு பேசவும் கிறிஸ்துவுக்காக மற்றவரிடத்தில் பேசுவதற்கான அதிகாரமும் படைத்தவனாக காணப்பட்ட ஒருவன். அந்த மோசமான இரவு என்று நற்செய்தி நூலில் நாம் காணக்கூடிய அந்த சமயத்தில் கிறிஸ்துவினுடைய பாதம் அண்டி அவன் பேசுகின்றான். உமை யார் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். உன் நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்து போனாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். ஒரு காலமும் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு காலமும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று கிறிஸ்துவுக்கு முன்பதாக திட்டகாத்திரமாக வல்லமையான வார்த்தைகளை அவன் உபயோகித்து அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அவனிடத்தில் பிரதியுத்தரமாக வேதம் என்ன சொல்லுகின்றது? இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். அவருடைய மறுதலிப்பை குறித்து அவர் பேசும்பொழுது ஒரு பறவையை உபயோகிக்கின்றார். ரோஸ்டர், காக், சேவல். உலகில் எத்தனையோ பறவைகள் உண்டு, விலங்கினங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே அவர் தெரிந்து கொண்ட ஒரு பறவை சேவல். இந்த சுவிசேஷ 4 புத்தகங்களிலும் 4 சுவிசேஷகர்களும் அதை குறித்து எழுதுகின்றார்கள். அவர்கள் இந்த மறுதலிப்பினுடைய அந்த அனுபவத்தை குறித்து எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு முன்பதாக இந்த சேவலை வைக்கின்றார். அவர்கள் இந்த சேவலை குறித்து அவர்கள் எழுதுகின்றார்கள். ரூஸ்டர், it is an alarming clock. ஒரு எச்சரிப்பு மணி. அது ஒரு எச்சரிப்பு மணி மாத்திரமல்ல, it shows God's mercy upon his people. தேவன் ஒருவரையும் இழக்க விரும்பாதவர். அவர்
கிருபையாய் அல்லது இரக்கமாய் இருக்கக்கூடியவர் என்பதை சொல்லுவதற்காகவும் இந்த சேவல் இந்த அனுபவத்தில் உபயோகப்படுத்தப்பட்டு 4 அந்த சுவிசேஷ புத்தகங்களிலும் காணப்படுகின்றது. தன்னோடு நெருங்கி பழகிய நண்பன் தன்னை இப்பொழுது மறுதலிக்கப் போகின்றான் என அவனுக்கும், தன்னை மறுதலிக்கப் போகின்றான் என்பதனை இந்த உலகிற்கும் சொல்லும்படியாக இந்த சேவலை நற்செய்தி நூலில் நாம் காண்கின்றோம். யார் மறுதலித்தாலும், யார் இடரல் அடைந்தாலும் நான் அடைய மாட்டேன். ஒரு காலமும் he goes to the extreme ends. யார் மறுதலித்தாலும் ஒரு காலமும். சேவல் கூவதற்கு முன், உம்மோடு நான் மரிப்பதாக இருந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களில் ஆழ பதிந்திருந்தது. நீ என்னை மறுதலித்து விட்டாய் என்று கிறிஸ்துவின் வார்த்தைகள் நினைவுபடுத்துவதற்கு இந்த சேவல் அந்த நேரத்தில் கூவியது. எந்த வார்த்தைகளை அவன் அவரோடு பேசினானோ அதற்கு மாறுத்தரமாக என்ன வார்த்தைகளை கற்றாக இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்னாரோ, நீ இப்பொழுது மறுதலித்து விட்டாய் என்று இப்பொழுது யார் அவரிடத்தில் சொல்லுகின்றது? இந்த சேவல் தன்னுடைய கூவுதலின் நிமித்தமாக தான் அவனுக்கு பாராட்ட வேண்டும் என்று தேவன் அதற்கு கட்டளையிட்டிருக்கின்ற அந்த அந்த உத்தரவை அவனுக்கு சொல்லும்படியாக. The crow was not there to condemn Peter. It was there to alarm him. அவனை குற்றப்படுத்துவதற்காக அந்த சேவல் அங்கு உபயோகப்படுத்தப்படவில்லை, அவனை எச்சரிப்பதற்காக, அவனை இந்த சூழலிலிருந்து காப்பாற்றுவதற்காக. In order to save him. இங்கு கிறிஸ்து பேதுருவிடத்தில் நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் என்ன சொல்லுகின்றார்? அந்த இடத்துல அந்த சேவலை கொண்டு வைக்கிறார். இந்த சேவல் கூவுவதற்கு முன்பாக, it sets a timeline. இந்த சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய். He is connecting the rooster with his default. இயற்கையாக சேவல் கூவும் நேரம் அதிகாலை வேலை. அந்த அதிகாலை வேலை சம்பவிப்பதற்கு முன்பதாக நீ என்னை மறுதலிப்பாய். அந்த நேரத்தை பேதுருவுக்கு நினைவுபடுத்துவதற்கு இந்த சேவலும் அதனுடைய கூவுதலையும் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, சேவலுடைய இயற்கையான சுவாபம் அதிகாலையில் கூவுவது. ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு மனிதனின் சுவாபம் எவ்வாறு இருக்கும் என்பதை கூட 2 இயற்கையான நிலையை இங்கு வேதாகமம் பயன்படுத்துகின்றது. இயற்கையாக தான் கூவக்கூடிய அந்த நேரத்தில் கூவக்கூடிய அந்த சேவல், அதனுடைய சுவாபம். அதே போன்று ஒரு மனிதனுடைய விழுதலின் சுவாபம், the propensity to fall. சேவலின் சுவாபத்தையும் அங்கு ஆசிரியர் எழுதுகின்றார் 4 நூல்களிலும். அதே போன்று
அதோடு ஒரு மனிதனுடைய விடுதலின் சுவாபத்தையும் அங்கு இணைக்கின்றார். அதிகாலை நெருங்க நெருங்க அதை சொல்லி சேவல் கூவும் என்பது பேதுருவுக்கு நன்றாக தெரியும். விடிய போகின்றது என்பதை தன்னுடைய கூவுதலின் மூலமாக சேவல் செய்யும் என்பதை பேதுருவானவன் நன்றாக அறிந்திருந்தான். சேவல் கூவது நேரத்தை மாத்திரமல்ல, அவனது விடுதலையும் அது குறிக்கின்றது. நேரத்தை கணிப்பது மாத்திரமல்ல, அவன் எவ்வாறு விழப்போகின்றான் என்பதையும் அது காட்டுகின்றது. It was only an alarm to wake him up. அவனை எழுப்புவதற்கு, அந்த விடுதலில் அவன் விழுந்துவிடக் கூடாது என்று அவனை தட்டி எழுப்புவதற்காக. சேவல் கூவதற்கு முன்பாக மறுதலிக்கவோ மறுதலியாமல் இருக்கவோ அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. But he chose to deny him, not to stand for him. The option was given to him. அந்த சேவல் கூவுவதற்கு முன்னதாக அவரை அவன் மறுதலிக்கலாம் அல்லது மறுதலிக்காமலும் இருக்கலாம். அவருக்காக நிற்கவும் அவன் இருந்திருக்கலாம். But he chose to deny him. The rooster was Jesus' voice reaching Peter saying, I told you this would happen. பேதுருவிடம் கிறிஸ்து என்ன கூற விரும்பினாரோ, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று அதை கிறிஸ்து சேவலின் அன்றாட கூவலின் மூலமாக அவரிடத்தில் அவர் பேசினார். சேவலுடைய கூவல் மற்றொன்றையும் கூறுகின்றது. இந்த வேதத்தின் பகுதியை நன்றாக ஜெபத்தோடு தியானித்து பார்த்தீர்கள் என்றால், மனம் கசந்து அழுத பேதுருவுக்கு தன் கூவுதல் எவ்வாறு விடியலை கூறியதோ அதே போன்று உனக்கும் விடிவு உண்டு. I am not done with you என்பதை சொல்வதற்கும் இந்த சேவல் கூவியதை இங்கு வேதம் நமக்கு பதிவு செய்கின்றது. மனம் திரும்பி எவருக்கும் விடிவு உண்டு. யார் ஒருவன் மனம் திரும்புகின்றானோ அவனுக்கு விடிவு உண்டு என்று கூற அந்த விடியலை அறிவிப்பதற்கும் சேவல் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அக்கினி மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேவர்கள் மத்தியில அமர்ந்து இருக்கும் பொழுது பேதுரு மறுதலிக்க ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் he starts betraying him, denying him. 3 முறை 3 வேறுபட்ட நபர்களிடத்தில் எவ்வளவு தூரத்திற்கு அவன் மறுதலிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் மறுதலிக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணத்திற்கு முன்பதாக ஒரு நாள் சாயங்கால வேளை சீடர்களோடு அவர் பந்தி இருக்கின்றார். அவர் அவர்களோடு போஜனம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சீடர்களை நோக்கி அவர் பேசினார். என்ன பேசினார்? தன்னை தான் காட்டிக் கொடுப்பதை குறித்து அவர் பேசினார். தான் மறுதலிக்கப்பட போவதை குறித்து அவர் பேசினார். தான் காட்டிக் கொடுக்க போவதை குறித்து பேசும்போது எவன் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்று தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தானோ அவன் அங்கே இருக்கின்றான். ஒருவன் என்னை மறுதலிக்க போகின்றான் என்று அவர் சொல்லும் பொழுது எவன் ஒருவன் மறுதலிக்க போகின்றானோ அவனும் அங்கு இருக்கின்றான். அவரை காட்டுக் கொடுக்கும்படியாக
தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருந்த அந்த யூதாஸ் அவரை நோக்கி, ரபி, நானா அது? அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டான். அவன் எவ்வாறு அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டானோ அவ்வாறே பேதுருவும் அவரிடமாக, உம்முடைய நிமித்தமாக இடரல், எப்பேற்பட்ட இடரல் என்னை சந்தித்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடைய மாட்டேன். I will never deny you. எப்படியாக யூதாஸ் தன்னுடைய பங்கை அவரை காட்டி கொடுத்து முடித்தானோ அதே போன்று பேதுருவும் தன்னுடைய பங்கை அவரை மறுதலித்து முடித்தான். They both fell at once. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பந்தி முடிந்த மாத்திரத்தில், அந்த பந்தி முடிந்த கையோடு மற்ற சீடர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கொடூரமான பாதையிலே இப்பொழுது நடப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சீடர்கள் அனைவரும் அவரை என்ன செய்தார்கள்? விட்டு அவர்கள் எங்கு சென்று சேர்ந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமோ அந்த இடங்களை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு பந்தியில் அமர்ந்திருந்த அனைத்து சீடர்களும் கிறிஸ்துவின் மரணம் வரை அவர்கள் அந்த இடத்தில் காணப்படவில்லை. ஆனால் பேதுரு ஒருவன் மாத்திரம் அவரை பின்தொடர்ந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் அவர்கள் படிப்படியாக விசாரித்துக் கொண்டு சென்றார்களோ அங்கெல்லாம் அவன் கடந்து சென்றான். ஒருவேளை அவன் அவரை தூரத்தில் இருந்து பின்பற்றினாலும் அவரோடு அவன் கடந்து சென்று கொண்டிருந்தான். எல்லா சீடர்களும் அவரை விட்டு ஓடி போன நிலையில ஒருவன் மாத்திரம் அவருக்கு என்ன சம்பவிக்க விடுமோ என்பதை பார்ப்பதற்காக அவன் என்ன செய்தான்? அவரை பின்பற்றிக் கொண்டே சென்றான். And then what was Peter's problem? And why did he fall? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பேதுரு அதிகமாக நேசித்தான், எல்லாருக்கும் தெரியும். என்றாலும் அவனது பிரச்சனை, the problem what he had with him was he trusted himself. He believed in his own strength. He believed in his own loyalty. He believed in his own resolve. அவன் தன்னிலும் தன்னுடைய பலத்திலும் தன்னுக்குள் இருக்கக்கூடிய அந்த நேர்மையிலும் தன்னால் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய திடகத்திரமான நம்பிக்கையிலும் அவன் கவனம் செலுத்தியவனாக இருந்தான். அவன் தன்னை நொறுக்கும் பாறையாக காண்பித்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல நீ நொறுங்கக்கூடிய பாறை என்று உணர்த்தினார். Peter thought his greatest asset was his courage. தன்னில் இருக்கக்கூடிய அந்த பலன், தைரியம் அவனை எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்தி செல்லும் என்று அவன் நினைத்தவனாக கடந்து சென்றான். அவன் தைரியமாக இருந்ததனால்தான் அந்த அரண்மனையின் முற்றத்தில் அவரை பிடித்து அவரை சிலுவையில் அறையும்படியாக பிரயத்தனம் செய்து கொண்டிருந்த கடுமையான அந்த சிறை காவலாளிகள் இருக்கக்கூடிய இடத்தின் வரைக்கும் அவன் தைரியமாக சென்றான். அவன் ஒளித்துக் கொள்ளவில்லை. எப்படியாகிலும் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? பின்பற்றி சென்றுவிட வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? கடுமையான கிறிஸ்துவின் நாட்களில் தானும் அவரை பின்பற்றினான், கடைசி வரை பின்பற்றினான்.
ஒவ்வொரு முறை அவன் அடையாளம் காணப்பட்ட பொழுது அவன் மறுதலித்தான். அந்த மறுதலிப்பு அவனை அடுத்த கட்டத்திற்குள்ளாக கொடுத்து எடுத்து சென்றது. ஒருவேளை அவன் ஆம் நான் அவரோடு இருந்தவன் தான் என்று சொல்லியிருப்பான் என்றால் அவன் எந்த இடத்தில் அதை கன்ஃபஸ் பண்ணும்படியாக செய்திருந்தானோ அந்த இடத்திலேயே அவன் நிறுத்தப்பட்டிருப்பான். அதற்கான தண்டனையை நோக்கி அவன் சென்றிருப்பான். மறுதலித்தான். அடுத்த கட்டத்திற்குள்ளாக அவன் செல்வதற்காக அந்த வாய்ப்பை அவன் உபயோகித்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, he would not have progressed if he had accepted, if he had not denied. அவரை மறுதலித்து கிறிஸ்துவை அவர்கள் எங்கெல்லாம் கொண்டு சென்றார்களோ அங்கெல்லாம் அவன் செல்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் முதலாம் முறை மறுதலித்தது ஒரு சின்ன பொண்ணு, அடிமை பெண். அந்த சின்ன பெண்ணால ஒண்ணுமே அவனுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளால் ஒன்னும் செய்ய முடியாது. She was a slave girl. அதிகாரமற்றவள். அவளால் என்ன செய்ய நினைத்தாலும் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்பொழுது அந்த சேவகர்கள் புடைசூழ்ந்து நிற்கும் பொழுது தன்னுடைய உடைவாளை எடுத்து தைரியமாக அவனுடைய காதரை அவனை வெற்றியவன் இங்கு என்ன செய்கின்றான்? குறுகி காணப்படுகின்றான். அந்த சிறிய பெண்ணிடமாக அவன் பயந்தவனாக காணப்படுகின்றான். மத்தேயு புத்தகம் 26 அதிகாரம் 71 வசனம், அவன் வாசல் மண்டபத்துக்கு அடுத்து வரும்போது the second level of his denial, வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தானே என்றால், முதலாம் அவள் அவனை அடையாளப்படுத்தினாள். அந்த சிறுமி அதற்கு அவன் எனக்கு அவரை தெரியாது என்றான். இரண்டாம் நபரிடத்துல இந்த மனுஷனை நான் அறியேன். சற்று நேரத்திற்கு பிறகு அவர் அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் அவர்களிடமாக வந்து, நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா? அவரை போன்றே நீ பேசுகின்றாயே. அவருடைய பேச்சு அவரோடு இருந்த நாட்களில் அவரோடு பேசிய அந்த பேச்சு இப்போது அவர்களுக்கு நன்றாய் புரிந்துவிட்டது, இவனும் அவரோடு இருந்தவன் என்று. இன்னும் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய மறுதலிப்பினுடைய உச்சக்கட்டத்துக்கு போறான். என்ன சொல்றான்? நான் அந்த மனிதனை அறியேன். அதோடு அவன் நிறுத்திக் கொள்ளவில்லை, அவன் சபிக்க ஆரம்பிக்கின்றான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தான், நான் இல்லை என்று. He went to the third extreme of his betrayal. ஒரு மனிதனை எவ்வளவு தூரத்திற்கு அவன் புறம் தள்ளி மறுதலிக்க முடியுமோ அந்த மறுதலிப்பின் உச்சத்திற்கே போய் அவன் அவரை மறுதலித்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் கிறிஸ்து எங்கு எடுத்து செல்லப்பட்டாரோ அவ்விடமாக அவன் கடந்து போய் கொண்டிருந்தான். He was following Christ in all the way he was passing by. இது மூன்றாவது கட்டத்தில் தான் நீ என்னை 3 முறை மறுதலிப்பா என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் கிறிஸ்துவை ஒவ்வொரு முறை மறுதலிக்கும் பொழுதும் சேவல் கூவியது. அவன் 2 தரம் கூவுவதற்கு முன்பதாக அவன் அவரை 3 தரம் மறுதலித்து விட்டான். நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய், சேவல் கூவுவதற்கு முன்பதாக.
லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரம் வசனம் 60-61 சொல்லுகிறது, அவன் 3 தரம் மறுதலிக்கும் பொழுது ஏறக்குறைய கிறிஸ்து இருந்த இடத்திற்கு சமீபமாக வந்து விட்டான். He came very closer to Jesus. Closer proximity with Jesus. 61வது வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரத்துல, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கிறிஸ்து கூறியதை அவன் என்ன செஞ்சான்? நினைவு கூர்ந்தான். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். 3வது முறை எவ்வளவு தூரத்திற்கு அவன் அவரை மறுதலிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த மறுதலிப்பின் உச்சத்திற்கே சென்றவனாக அங்கு நிற்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கின்றார். இந்த 3 மறுதலிப்பின் பொழுதும் அவன் என்ன செய்கின்றான்? அவரை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் நெருங்கிக் கொண்டிருக்கின்றான். 3ஆம் முறை அவரை அவன் மறுதலிக்கும் போது அவருக்கு சமீபமாக வந்திருக்கின்றார். இப்பொழுது அவர் என்ன செய்கின்றார்? அவனை நோக்கி பார்க்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அவரை முகமுகமாய் நேரே பார்த்தான். அவரது பாவம் அவனுக்கு இப்பொழுது உணர்த்தப்பட்டது. ஒவ்வொரு முறை அவன் மறுதலிக்கும் பொழுதும் சேவல் அவனுக்கு அவனது தவறை உணர்த்தி கொண்டே இருந்தது, பேசிக்கொண்டே இருந்தது. சேவல் தன்னுடைய குழுவின் மூலமாக என்ன பேசிட்டு அவருடைய மறுதலிப்பின் நிமித்தம் அவருடைய செயல்பாட்டிற்கான தண்டனையை குறித்து அது எச்சரிப்பது மாத்திரமல்லாமல் ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து அது பேசியது. நீ உன்னுடைய மறுதலிப்பின் நிமித்தமாக எந்த தண்டனைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டுமோ அந்த தண்டனையை நீ பெறுவதை குறித்து அது பேசவில்லை. ஒரு விசேஷத்த காரியத்தை குறித்து பேசுகின்றது. கிறிஸ்து தன்னால் மறுதலிக்கப்பட போவதற்கு முன்பாக அவரது வீழ்கையை குறித்து, அது கிறிஸ்துவின் இடைப்படுதலை குறித்து அது பேசியது. It was not only giving a lamb to him to stop denying. அவன் மறுதலிப்பதை நிறுத்து என்று அது சொன்னது மாத்திரமல்ல, எதையும் அது செய்தது. அவரது வீழ்கையை குறித்து மாத்திரமல்ல, அவருடைய வீழ்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இடைப்படுதலை குறித்தும் அது பேசிற்று. Not only about his fall, it talked also about the restoration. சீமோனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பேசும்பொழுது ஒரு சில சமயத்திற்கு முன்னதாக கோதுமையை சுளுக்கையினால் புடைப்பது போன்று புடைக்க வேண்டும் என்று சாத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டான். நானும் அதற்கு உத்தரவு கொடுத்து விட்டேன். But I have prayed for you. நீ வீழ்ந்து போக கூடாது என்பதற்காக நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ என்னத்தான் வீர வசனம் பேசினாலும் சரி, நீ என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பேன் என்று சொன்னாலும் சரி, யார் உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் நான் விலகிச் செல்ல மாட்டேன் என்று எத்தனை முறை சொன்னாலும் சரி, எவ்வளவு அழுத்தமாக சொன்னாலும் சரி, நீ விழுந்து போவா என்று எனக்கு தெரியும். ஆகவே நீ விழுந்து போக கூடாது என்பதற்காக நான் என்ன செய்தேன்? உன்னுடைய விசுவாசத்திற்காக நான் உனக்காக, நீ இப்படி விழுவதற்கு முன்பதாக உனக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? வேண்டுதல் செய்ய போகின்றேன். I am going to pray for you. கிறிஸ்து பேதுருவுக்கு அவன் விழுந்து போன சூழலில் என்ன செய்ய விரும்புகிறார்?
என்பதை அவனுக்கு இந்த சேவல் நினைவுபடுத்தியது. It did not only giving him an alarming sound to stop denying him. It also gave a sound of restoration. அவரை எப்படியாக பரலோகம் திரும்ப பெற போகின்றது என்பதை குறித்தும் அவன் மறுதலிக்கும் பொழுதே, அந்த மறுதலிப்பின் உச்சத்திற்கு அவன் செல்லும் பொழுதே, அவன் தேவனால் எப்படி மறுபடியும் பெறப்போகின்றான் என்பதை குறித்தோ அது என்ன செய்கின்றது? It was alarming him. பேதுரு 3 முறை அவரை மறுதலிப்பதற்கு சேவல் அவனுக்கு 2 முறை குவியது. முதல் முறை it was giving him an alarm. It was alarming. அவன் செய்ய போவதை குறித்து அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்துக் கொண்டிருந்தது. அது 2வது முறை கூவும்போது என்ன சொல்லுகின்றது? ரெஸ்டோரேஷனை பத்தி பேசுகின்றது. அவனை எப்படி பரலோகம் திரும்ப பெற போகின்றது என்பதை குறித்து அது பேசியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தில் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய மீட்பின் திட்டத்தை குறித்து அது பேசிற்று. அவரது விழுகைக்கு முன்பாகவே அவனை மீட்டு எடுக்கும் ஜெபத்தை அவனுக்காக செய்ய போவதை குறித்து அது பேசிற்று. அந்த சேவல் அவனுக்கு நினைவுபடுத்தியது. The voice of the rooster led him to the sense of remorse. அவன் என்ன பாவத்தை அந்த மறுதலிப்பதன் மூலமாக செய்தானோ அந்த பாவத்திற்கான மன வருத்தத்தை அவனுக்கு ஏற்படுத்தும்படியாக அது பேசிற்று. இந்த சம்பவத்திற்கு பிறகு லூக்காவின் புத்தகம் 26வது அதிகாரம் 75வது வசனம் என்ன சொல்லுது? அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் கசந்தான். கிறிஸ்துவின் கடைசி நேர பயணத்தில் அவரை விட்டு விலகி சென்றவர்கள் 2 பேர். By betrayal, Judas. By denial, Peter. Both of them felt remorse. அவருடைய கடைசி அந்த கசப்பான சம்பவங்களின் பொழுது 2 பேர், ஒருவன் அவரை காட்டிக் கொடுப்பதின் மூலமாக, மற்றொருவன் அவரை மறுதலிப்பதின் மூலமாக. Both of them felt remorse. அவர்கள் தாங்கள் செய்த அந்த பாவத்திற்கு மனம் வருந்தினார்கள். வேதம் சொல்லுது, துக்கித்தார்கள். வேதத்துல 2 விதமான துக்கத்தை குறித்து அது பேசுகின்றது வேதம். இருவரும் ஒரே மாதிரியான நிலையில் துக்கித்தார்கள். ஒருவன் உலக பிரகாரமான துக்கத்தை உடையவனாக இருந்தான். He had only a worldly sorrowing. மற்றொருவன் he had a godly sorrow. பரலோகம் எப்படி ஒரு மனுஷனை எதிர்பார்க்கின்றதோ அந்த நிலையில் அவன் தன்னுடைய துக்கத்திற்காக வருந்தினான், பாவத்திற்காக துக்கித்தான். ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்த பிறகு எப்படியாக அவன் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டுமோ அப்படி வராமல் இந்த உலகம் எப்படி அதை துக்கிக்க முடியுமோ அந்த நிலையில் அவன் துக்கித்தான். யூதாசன் பாவத்திற்காக உலக பிரகாரமாக துக்கித்தான். தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய பாவத்திற்கு யார் காரணமோ அவர்களிடத்தில் ஓடிச் சென்றான். அவர்கள் கொடுத்த அந்த 30 வெள்ளிக்காசுகளை அவரிடமாக அவன் கொடுத்தான். அதை அவர்கள் வாங்க மறுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? நீ செய்த பாவம் அது உன் பாடு.
You have sinned and you have to bear the consequence. அவர்கள் அந்த பாவத்திற்கு பொறுப்பேற்க மறுத்தார்கள். அவன் போய் நான்கு கொண்டு மரித்தான். ஆனால் பேதர் தன்னுடைய பாவத்திற்காக துக்கித்தான், மனம் வருந்தினான். அவன் எங்கு யாரிடம் சென்று அதை செய்ய வேண்டுமோ, அதை காட்ட வேண்டுமோ, அவரிடத்தில் அவன் சென்றான். உன் பாவம் உன் பாடு என்றவரிடத்தில் அவன் செல்லவில்லை. உன்னுடைய பாவங்களுக்காக, அதில் இருக்கக்கூடிய விடுதலைக்காக நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் செல்லுகின்றான். இந்த உணர்வை இந்த பேதுருவுக்கு கடைசி நேரத்தில் ஏற்படுத்தியது அந்த சேவலின் கூவல். இந்த சேவலின் கூவல் இந்த உலகத்திற்கு, இருளில் இருப்பவர்களுக்கு விடியலை குறித்து அது பேசுகின்றது. It talks about the dawn of the day. மறுதலித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை, அவனுடைய பாவத்தை குறித்து மாத்திரமல்ல, அவனை அச்சுறுத்துவது மாத்திரமல்ல. It was not only alarming him or giving him caution to stop denying. நீ மறுதலிப்பதை நிறுத்திக்கொள் என்று சொன்னதை மாத்திரம் அது நிறுத்திவிடவில்லை. அதோடு it also proclaimed that there is a dawn after long night darkness. அந்த இருளில் இருந்து, தேவனுக்கு பிரியமானவர்களே, விடிய போகின்ற அந்த வெளிச்சத்தை குறித்து அது பேசிற்று. பாவத்தை குறித்த உண்மையான துக்கம் ஒரு மனுஷனில் ஏற்படும் என்றால், அந்த துக்கம் சரியான திசையை நோக்கி இருக்கும் என்றால், அந்த துக்கம் சரியான நபரை நோக்கி அது இருக்கும் என்றால், நீ அந்த விடியலை காண்பாய் என்பதை இந்த சேவல் தன் கூவல் மூலம் அவனுக்கு சொன்னது. The rooster is the sound of dawn breaking. விடியலை கூறக்கூடிய ஒன்று. The herald that long dark is over and the light is coming. ஒரு செய்தி, சந்தோஷமான பிரகண்டனம். நெடிய அந்த இருள் நீங்குகின்றது. வெளிச்சம் காத்துக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் பேதுருவின் அனுபவத்தின் மூலமாக இந்த சேவல் சொன்னது. ஏன் இந்த அனுபவத்துல கிறிஸ்து சேவல் கூவுவதை குறித்து, சேவலுடைய கூவல் சத்தத்தை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? Why rooster? Why he has to choose that? இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் இந்த 4 நற்செய்தி ஆசிரியர்கள் எழுதும் பொழுதும் இந்த சேவலை அவர்கள் மிகவும் மிகவும் அடிப்படையாக அவர்கள் வைத்து எழுதுகின்றார்கள். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சேவலுடைய கூவும் சத்தத்தை தெரிந்து கொண்டார்? சேவல் கூவுகிறது என்பது பொழுது விடுகிறது என்பதை சொல்லுவதற்கு, it means the night is ending. It means the night is ending. இந்த இரவு
இந்த இருள் சூழ்ந்த நிலை என்ன செய்கின்றது? முடிவுக்கு வருகின்றது என்பதை சொல்ல, they herald that the long dark is over and the light is coming. ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தி. நீங்கள் கடந்து வரக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த நாட்கள் நிறைவுக்கும் வெளிச்சத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பதற்கான நிலையையும் நீங்கள் காண்பீர்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அது செய்கின்றது. பேதுருவின் வாழ்க்கை அனுபவத்தில் அவன் சந்தித்த இருள் சூழ்ந்த வீழ்ச்சியை மாத்திரம் அது சொல்லவில்லை, அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய விடுதலையையும் குறித்து அது பேசுகின்றது. Rooster crows whether you want it or not. இரண்டாவதாக, இந்த சேவல் நீங்க நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் அது எப்பொழுதும் கூவும். அது இயற்கை. You cannot bargain it. You cannot silence it also. நீ இப்ப கூவு அப்ப கூடுவு என்று அந்த இடத்தில் நீங்க சொல்லவும் முடியாது. நீ கூவாதே என்று அதை தடுக்கவும் முடியாது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிடினும் சேவல் கூவுக வேண்டிய நேரத்தில் கூவிக்கொண்டு தான் இருக்கும். அதனுடைய கால அட்டவணையின் பிரகாரமாக அது எப்பொழுது கூவ வேண்டும் என்று அங்கு இயற்கை அதற்கு ஒரு முறையை தேவன் மூலமாக வைத்திருக்கின்றதோ அதே அந்த நேரத்தில் அது என்ன செய்யும்? கூவம். Nobody can stop it. Nobody can bargain it. Nobody can silence it either. அதை நாம் அமைதிப்படுத்தவோ நமக்கு ஏற்றாற் போல் நீ கூவு என்று சொல்லவோ முடியாது. இங்கு பேதுருவானவன் இரவு முழுவதும் ஒரே பொய்யை அவன் சொல்லிக் கொண்டு வருகின்றான். தொடர்ந்து கூறுகின்றான். வெவ்வேறு இடத்தில் அந்த பொய்யை சொல்லுகின்றான். I don't know him. I am not one of them. I never knew the man whom you are talking about. இந்த சேவலின் சத்தம் அவனோடு எந்த வாக்குவாதமும் செய்யவில்லை. It never argued with him. அந்த சத்தம் எந்த மாற்றத்தை அவனுடைய இருதயத்தில் செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்தது. எந்த மாற்றத்தை அது செய்தது என்றால் he felt the sense of remorse. அவன் செய்த பாவத்தை அவனுக்கு அது உணர்த்தியது. அவனும் அந்த உணர்த்ததில் அவன் வசப்பட்டான். He had the sense of remorse. நான் தவறிவிட்டேனே, பாவம் செய்து விட்டேனே என்ற துக்கத்தை, அந்த பாவத்திற்கான துக்கத்தை அவனுடைய மனசுல ஊத்தியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சேவல் கிறிஸ்துவால் முன் அறிவிக்கப்பட்டது. Christ only told that it would crow. அந்த சேவல் கூவும். அந்த சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்னை 3 முறை என்ன செய்வாய்? மறுதலிப்பாய். சேவல் எப்பொழுதும் போல தன் வேலையை செய்து கொண்டு இருந்தது என்றால் அதனால் எந்த மாற்றமும் நிறைந்திருக்காது. அது எப்பொழுது போல கூவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது பேதுருவின் மறுதலித்த பிறகும் அவனுடைய மறுதலிப்புக்கு பின்பும் கூவிக்கொண்டிருந்தாலும் எந்த அர்த்தமும் அதில் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் கிறிஸ்து பேதுருவிடமாக சேவல் 3 முறை என்னை கூவும்பொழுது நீ என்னை 3 முறை என்ன செய்வாய்? மறுதலிப்பாய் என்ற எச்சரிப்பு அந்த சேவல் கூவுவதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியதால் அந்த சேவலுடைய கூவல் இங்கு என்ன செய்கின்றது? மிகவும்
ஆழமாக நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும் என்ற நிலையில் அது காணப்படுகின்றது. அந்த ஆர்டினரி சவுண்ட் ஸ்பெஷல் மெசேஜாக அதை மாற்றியது. It was just an ordinary sound. இந்த சேவல் கூவது என்பது காலையில் நிகழக்கூடிய ஒரு அன்றாட நிகழ்வு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்றாட நிகழ்வில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது கலந்திருந்ததினால் இட் பிகம் தி ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் ஹிம். ஒரு விசேஷித்த செய்தியாக அவனுக்கு அங்கு வந்துச்சு. என்ன விசேஷ செய்தி? ஏற்கனவே அது குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடமாக பேசினார். When Peter heard the sound, he did not just hear the bird. He heard the voice of Jesus Christ himself. அந்த சேவல் கூவியதை, அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இப்போது அவனுக்கு அந்த சேவல் கூவுவதாக அவனுக்கு தெரியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு பேசுவதாக அவன் இப்ப என்ன செஞ்சான்? கண்டான். அந்த சேவலின் சத்தத்தை அல்ல, கிறிஸ்துவின் எச்சரிப்பின் துணியை அவன் என்ன செய்தான்? அதன் மூலமாக அவன் கேட்டான். அவன் தன்னை மறுதலிப்பான் என்ற நிலையிலும் கிறிஸ்து அவனை நேசித்தார். அவருக்கு தெரியும், நன்றாக தெரியும், he is going to deny me, அவன் என்னை மறுதலிக்க போகின்றான் என்ற நிலையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. If the failure or the denial was inside the prediction, but the prediction was wrapped in the prayer. நீ என்னை மறுதலிப்பாய் என்று அவர் முன்கூட்டியே சொல்லியிருந்தாலும், அந்த முன்கூட்டியே சொன்ன அந்த prediction now is covered with this prayer. நீ என்னை மறுதலிப்பாய் என்று அவனிடத்தில் முன்கூட்டியே சொல்லியிருந்தாலும், predict பண்ணியிருந்தாலும், அந்த ப்ரெடிக்ஷன் என்ன செய்து அவர் என்ன சொன்னார் அவங்கிட்ட? நீ மறுதலிப்பாய், நான் உனக்காக என்ன செய்யறேன்? ஜெபித்துக் கொள்கின்றேன். அந்த ப்ரெடிக்ஷன் now is covered by the prayer that he has offered. நான் உனக்காக செய்யக்கூடிய அந்த ஜெபத்தில் இது என்ன செய்யும்? மூடிக்கொள்ளும். My prayer will lift you up. பெருவே நீ விழுவாய் என்ற அந்த எச்சரிப்பு அவனிடத்தில் கூறிய அந்த prediction-இல் இருந்தாலும், அந்த prediction now is now covered by his prayer. உன்னை சலிக்கும்படியாக சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டான். நான் அதற்கான உத்தரவு கொடுத்திருந்தாலும் உனக்காக உன்னுடைய விசுவாசம் தொய்ந்து போக கூடாது என்பதற்காக நான் என்ன செய்தேன்? ஜெபித்துக் கொண்டேன். அந்த ஜெபத்துல நீ என்ன செய்யப்பட்டாய்? மூடப்பட்டாய். You have been covered by the prayer that I had offered for you. உனக்காக நான் செய்த அந்த ஜெபத்தில் அவர் என்னை என்ன நிகழும் என்று கூறினாரோ அது அவரது ஜெபத்தினால் மூடப்பட்டுச்சு. சேவல் கூவல் பேதுருவினுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, தேவ கிருபை அவனை தாங்குவதையும் கூடியது. அவனுடைய வீழ்கையை மாத்திரம் அது எச்சரிப்பு கொடுக்கவில்லை, தேவன் எவ்வாறு அவனை தாங்குகின்றார் என்பதையும் அவனுக்கு அதை கூறிற்று. The sound of rooster is not to shame him, but to say he is loved by Jesus. அவன் அந்த பாவத்தை செய்தது நிமித்தமாக அவனை அவமானப்படுத்துவதற்காக அல்ல. கிறிஸ்து உன்னை இன்னும் நேசிக்கின்றார். கிறிஸ்து உன்னை இன்னும் நேசிக்கின்றார் என்பதை சொல்லுவதற்காக அது அங்கு கூவிற்று.
இந்த அனுபவம் பேதுரு மனம் கசந்து அழுதான் என்பதோடு அங்கே நிற்கவில்லை. The whole thing. நாம் இந்த பகுதியிலே பார்க்கக்கூடிய அனுபவம், இந்த பேதுருவானவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனமிருந்து அழுதான் என்பதோடு அங்கு நின்றுவிடவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அந்த அருமையான காட்சியை யோவான் தன்னுடைய பக்கங்களில் அழகாக எழுதுகின்றான். கலிலேய கடற்கரையில உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுருவை இப்பொழுது சந்திக்கின்றார், முகமுகமாக சந்திக்கின்றார். அவர் அவனை சந்திப்பதற்கு முன்பே அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? அனைத்து சீடர்களுக்குமாக சேர்த்து அவர்களுக்கு புசிப்பதற்கு உணவை ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டிருக்கின்றார். யோவானின் புத்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம் என்று சொல்லுகின்றது, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்க கண்டார்கள். A charcoal fire was there. கரி நெருப்பு. இந்த கரி நெருப்பை குறித்து யோவானானவன் தன்னுடைய அந்த யோவானின் புத்தகத்துல இன்னொரு இடத்துல பேசுறார். யோவானின் புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்துல, இங்கு பேதுருவானவன் அந்த அரண்மனையின் முற்றத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது அந்த அரண்மனை முற்றத்தில கரி நெருப்பு உண்டாக்கி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த சேவகர்கள். பேதுருவும் நின்று அந்த கரி நெருப்பு பக்கத்துல குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3 முறை அவரை அவன் மறுதலித்தான். That is where he denied him. அந்த கரி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதை சுற்றிலும் சேவகர்கள் அங்கு குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அவன் சென்ற பொழுது என்ன செய்யறான்? He is starting denying him. He is starting to deny him. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதே கரி நெருப்பை கிறிஸ்து உண்டாக்கி பேதுருவின் கடந்து போன மற்றொரு கரி நெருப்பு அனுபவத்தை அவனுக்கு முன்பதாக இப்பொழுது வைக்கின்றார். அவனது வீழ்கையை அவர் காட்டுகின்றார். It was a charcoal fire of his fall. யோவான் 18:18 பார்க்கக்கூடிய அந்த கரி நெருப்பு இட்ஸ் a charcoal fire of his fall. அவனுடைய வீழ்கைக்கான அந்த கரி நெருப்பு, அவன் விழுந்தபோது காணப்படக்கூடிய அந்த கரி நெருப்பு. அவர்கள் அனைவரும் அதை புசித்த பின்பு கிறிஸ்து பேதுருவை நோக்கி யோவானின் புத்தகம் 21:18 என்ன சொல்றாரு? அவரை நோக்கி, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? முதல் ஃபயர் அந்த கரி நெருப்பு அவனுடைய வீழ்கைக்கான ஒரு அடையாளம். இப்பொழுது இன்னொரு கரி நெருப்பை அவர் உண்டாக்குகின்றார், அவனுடைய திரும்பதலுக்கான அனுபவம். He failed there. He was gained by God, by Christ here. அந்த கரி நெருப்பின் பொழுது அவன் என்ன செய்தான்? தான் எந்த பாவத்திற்குள்ளாக செல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னாரோ அந்த பாவத்திற்குள்ளாக கடந்து வந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய அந்த கரி நெருப்பு, அந்த அரண்மனை முற்றத்திலே காணப்பட்ட முதலாவது கரி நெருப்பு. இங்கு அவனுக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 2வது கரி நெருப்பு, அவனை அவர் மறுபடியுமாக பெறுவதற்கு, அவனுடைய பாவங்களிலிருந்து அவனை என்ன செய்கின்றது? நான் மீட்டுக் கொண்டேன் என்பதை சொல்லுவதற்கு, அவனை நான் இன்னும் நேசிக்கின்றேன் என்பதை சொல்லுவதற்கு இந்த கரி நெருப்பு, 2வது கரி நெருப்பு. அவர்கள் புசித்து முடித்த பிறகு யோவானின் புத்தகம் 21:18 என்ன சொல்றது? நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? வாட் a question. ஒரு மனுஷன் மறுதலித்து முடிச்சிட்டான். எவ்வளவு தூரத்திற்கு அவரை மறுதலிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் சென்று அவரை மறுதலித்து முடித்து விட்டான். அவரிடத்தில் இப்பொழுது அவர் என்ன கேட்கிறாரு? Do you love me? Do you still love me? என்று அவர் கேட்டிருக்க வேண்டும். நான் உம்மை நேசிப்பதை தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, போதகரே, ரபியே, நீர் நன்றாக அறிவீர். I love you.
அப்படி என்றால் என் ஆடுகளை என்ன செய்ய மேய்ப்பாயாக. 3 முறை அவனிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். ஏன் 3 முறை? 3 times of denial by a charcoal fire in the dark, 3 affirmation by the charcoal fire in the dawn. 3 முறை என்னுடைய ஆடுகளை நீ வைப்பாயா என்று கேட்கின்றார். ஏன்? 3 முறை அந்த கரி நெருப்பின் முன்பதாக அவன் அவரை மறுதலித்தான். இப்போது 3 முறை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2வது அவர் எழுப்பக்கூடிய அந்த சார்கோல் ஃபயருக்கு முன்பதாக, அந்த கரி நெருப்புக்கு முன்பதாக இந்த ஒப்புதலை அவனுக்கு என்ன செய்கிறார்? அவனிடத்திலிருந்து பெற ஆசைக்கின்றார். 3 affirmation by the charcoal fire in the dawn. பகலிலே வெளிச்சத்தில அவனை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? இப்பொழுது அவனிடத்தில் கேட்கிறாரு, என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயா? முதலாவது கருப்பு அந்த கரி நெருப்பின் பொழுது அவன் 3 தடவை அவரை மறுதலித்தான். 2வது கரி நெருப்பின் போது அனுபவத்தின் போது 3 முறை அவன் தன்னுடைய உறுதிப்பாட்டை அவருக்கு கொடுத்தான். He gives now a commission to feed his sheep. இந்த 2வது கரி நெருப்பின் அனுபவத்திற்கு பிறகு இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்கிறாரு? அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் கிறிஸ்து அவனை சும்மா மன்னிச்சிடல. He reinstated him. He gives him back the job what he was called on. அவனை மறுபடியுமாக எந்த நோக்கத்திற்காக அவனை அழைத்திருந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவனை மறுபடியுமாக என்ன செய்தாரு? ஏற்படுத்துகின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 முறை மறுதலித்து நின்றாங்க. 3 முறை தன் ஆடுகளை மேய்க்க வழிநடத்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். This is where the rooster set in motion. இங்குதான் இந்த சேவல் அதனுடைய கூவுதல் அங்கு நிற்கின்றது. It woke the Peter. It broke the Peter. It turned him around. இந்த சேவலுடைய கூவல் அவனை எழுப்பிற்று. இந்த சேவலுடைய கூவல் என்ன செய்தது? அவனுடைய இருதயத்தை நொறுக்கி போட்டது. அவனுடைய பாவங்கள் நிமித்தமாக அவன் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய அந்த துக்கத்தின் வழியாக அவனுடைய இருதயத்தை நொறுக்கியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் முழுமையாக திரும்புவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியது. இந்த கரி நெருப்பு அனுபவம் பேதுருவின் மோசமான மறுதலிக்கும் நிலைமையை மாத்திரமல்ல, அவனது திரும்ப அழைக்கப்படுதலையும் காட்டுகின்றது. அவனை தன்னென்ன திரும்ப பெரும் நிலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பிய அந்த 2ஆம் கரி நெருப்பினுடைய அனுபவம் காட்டியது. அந்த கரி நெருப்பினுடைய அனுபவம் எப்பொழுது நடைபெற்றது? 2வது கரி நெருப்பினுடைய அனுபவம். 1வது கரி நெருப்பினுடைய அனுபவம் அவன் என்ன செய்தான்? மறுதலித்து பாவம் செய்தான். அவனுக்கு 2வது கரி நெருப்பினுடைய அனுபவத்தை அவர் காட்டுகின்றார். அந்த இடத்தை அவனை மறுபடியும் அவர் திரும்ப பெறுகின்றார். அது எப்பொழுது? அவன் பாவம் செய்த பிறகு. அவனுடைய பாவத்தை எல்லாம் தன் மீது சுமந்தவராக, அவருடைய மறுதலிப்பை எல்லாம் தன் மீது அவர் சுமந்தவராக, அந்த ஈன குருசில் அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது, அந்த பாவத்திற்காக தன்னுடைய தூய ரத்தத்தை அவர் சிந்தும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவரே, அவன் அந்த மன்னிப்பை பெறுகின்றான். அதற்கு பிறகாக தூரத்துல அவர் இன்னொரு கரிய நெருப்பை வைத்திருக்கின்றார். அவனை மறுபடியும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்.
He built the charcoal fire of restoration. அவனை திரும்ப பெறுவதற்கு ஏதுவான அந்த கரி நெருப்பை அவனுக்காக அவர் உண்டாக்கினார். It was done only the far side of cross. மறுதலிப்பின் அனுபவத்தில் வழியே கடந்து சென்ற பேதுருவை ஏன் மறுபடியும் அழைத்தார்? அவன் மறுதலிப்பான் என்பதை முதலாவது அவரே கூறுகிறார். நீ என்னை மறுதலிப்பாய். அவர் தன்னை மறுதலிக்க போவதை அவரிடத்தில் நேரடியாக கூறினார். அவன் மறுதலிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சேவலை அவர் உபயோகித்தார். ஏன் இந்த சேவல் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டது? எவனுக்கு பிரியமானவர்களே, அவன் செய்ய போகின்ற செய்கைக்கு எதிராக அது என்ன செய்தது? தன்னுடைய கூவலை செய்தது, நினைப்பூட்டியது. எதை நினைப்பூட்டியது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொன்னாரே, நீ அவரிடத்தில் பேசினேயே, இப்போது அதற்கு மாறாக சென்று கொண்டிருக்கின்றாயே என்பதை இந்த சேவல் அவனுக்கு கூறிற்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது ஆழமான ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த இவ்விரண்டு முயற்சிகளிலும் விழுந்து போவரை மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், அவரை திரும்ப பெறுவதற்காக வாஞ்சிக்கின்றார் என்பதை அது சொல்லுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் எந்த கரி நெருப்பு அண்டையில் இப்பொழுது நிற்கின்றோம்? நாம் விழுந்து போகக்கூடிய அந்த பேதுருவானவன் விழுந்து போன அந்த கரி நெருப்பு அனல் அண்டையில், அக்னி அண்டையில் நாம் நிற்கின்றோமா? நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தேவனுடைய திரு பாதத்தண்டையில் ஒப்பு கொடுத்து துக்கித்து அவருடைய அந்த பரத்தின் கிருபையை பெற்றவர்களாக, மன்னிப்பை பெற்றவர்களாக, இரக்கத்தை பெற்றவர்களாக கடந்து செல்லும் பொழுது இன்னொரு கரி நெருப்பை வச்சிருக்கிறார். டு ரிசீவ் அஸ் பேக், நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்வதற்கு. இப்பொழுது நாம் எங்க நிற்கிறோம்? ஒருவேளை இங்க நின்றோம் என்றால், let us move on to the other side, the next side. இரண்டாவது இடத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அவர் நம்மை நேசிக்கின்றார். பேதுருவை அவர் நேசித்தார். அவர் பேதுருவை நேசித்ததினால் கடைசி வரை அவனை விட விரும்பவில்லை. அவனை தன் பக்கமாக ஈர்ப்பதற்கு எல்லா பிரயத்தனங்களையும் அவர் செய்தார். எல்லா பிரயத்தனங்களும் செய்தார். நாம் எந்த கரி நெருப்பு பக்கத்தில் இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை இந்த கரி நெருப்பு பக்கத்தில் இருப்போம் என்றால், அவரை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் வா என்று சொல்லக்கூடிய அந்த கரி நெருப்பண்டை உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அவர் பட்சமாக நாம் செல்வோமா? தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த பரிசுத்தமான வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களில் துணிக்கப்பட்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் எங்களுக்கு நீர் எவ்வளவு மன்னிக்கிறவராக இருக்கின்றீர் என்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையில நாங்கள் விழும்பொழுதெல்லாம் எங்களை இட செய்வதற்கு உம்மிடத்திலே மன்னிப்பு இருக்கின்றது என்பதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த நேரத்திலும் தேவரீர் இந்த சத்தியத்தை நீர் கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியம் எந்தெந்த இடங்களில் யார் யார் உள்ளங்களில் எல்லாம் சென்று பேச வேண்டுமோ அந்த உள்ளங்களை எல்லாம் சென்று சேருவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய துணையை தாரும் சுவாமி. தேவரீர் இந்த முதலாவது கரி நெருப்பின் அனுபவத்தை உடையவர்களாக இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவரீர் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் உமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அன்பின் தெய்வமே, அந்த இரண்டாவது கரி நெருப்பின் அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் நீர் தயவை பாராட்டியர்களும், உடைய கற்பனைகளின் பாதையை நீர் அவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கு இரக்கம் பாராட்டியர்களும். தேவரீர் தாமே எந்த நிலையில் தங்களை காத்து கொண்டால் அந்த இரண்டாவது கரி நெருப்பின் அனுபவத்திற்குள்ளாக வருவோம் என்பதனை அவருடைய உள்ளங்களில் பேசியறலாம். நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஓய்வு நாளின் சத்தியத்தை தேவரீர் இந்த பிள்ளைகள் ஏற்றவர்களாக உம்மை அவர்கள் நெருங்கி வர நீர் இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது கரி நெருப்பை அவர்கள் அடைய நீர் எங்களுக்கு இரக்கத்தை தெய்வம் பாராட்டியறலாம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, விரும்பியாக்கிறோம். தூய சமூகத்தில் எங்களை படைக்கின்றோம்.
கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகமும் நம்ம அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.